முதலில் நம் பிதாமகரான பிரம்மர்ஷி பத்ரிஜிக்கும் சேத் ஆசானுக்கும் பாலகிருஷ்ண சாரன் டீமுக்கும் அனைவருக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த சேத்து விஞ்ஞானத்துக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பிஎம்சில முதல்ல வந்த ஒர்க் ஷாப் சேத் ஒர்க் ஷாப் தான். ஆனா அந்த சேத் ஒர்க் ஷாப் வரத்துக்கு முன்னாடி முதல்ல சேத் ஒர்க் ஷாப் எல்லாம் இல்ல, பத்ரிஜினுடைய சத்தியத்தை நோக்கி நம் பயணம் என்ற ஒரு 27 days பத்ரிஜி ஞானம் மாத்திரமே, 27 days 27 கான்செப்ட்ஸ், அதைத்தான் கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சோம். ஆனா சேத் ஒர்க் ஷாப் தான் முதல்ல வந்தது. ஏன்னா சேத்து விஞ்ஞானம் என்பது மிகப்பெரிய ஞானம். முதல்ல அதை கொடுத்தா அது எல்லாராலையுமே புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி படிப்படியா தான் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சோம். ஆனா எக்காரணத்துக்கு கொண்டு தெரியல, சேத்து விஞ்ஞானத்தை முதல் ஒர்க் ஷாப்பா நாம தந்தோம். ஆனா ரிசீவிங் என்பது அவ்வளவு அமோகமா இருந்தது. இப்பவும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கோவிட் டைம்ல நாங்க சேத் ஒர்க் ஷாப் மூலமா தான் இந்த ஞானத்துக்கு வந்தோம்னு சொல்லி. இப்ப நம்ம தமிழகத்துல மாத்திரம் எல்லாருக்குமே இல்லாத மாதிரி முதல்லயே சேத்து விஞ்ஞானம் கொடுத்தாலும் அது ஏன் அவங்களால் புரிஞ்சுக்க முடிந்ததுன்னா, தமிழகம் என்பது சித்தர்களின் பூமி, சித்தர்கள் நடமாடிய இடம். இங்க ஆன்மீகம் என்பது நம் மண்ணிலேயே இருக்கிறது. இந்த ஆன்மீகம் என்பது நம்ம டிஎன்ஏலயே இருக்குது. அதனாலதான் நமக்கு இந்த உயர்ந்த ஒரு ஆன்ம ஞானத்தை கூட எளிதில் பெற காரணமாக இருந்தது. சோ தமிழனாக பிறந்ததற்கும், தமிழ் மண்ணில் பிறந்ததற்கும், தமிழில் இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நாமே ஒரு சபாஷ் போட்டுக்கலாம். வேற எங்கேயும் இது நடக்கல. நம்ம தமிழ்நாட்டுல மாத்திரம், நம்ம தமிழகத்துல மாத்திரம் தான், நம்ம தமிழ்ல தான் நடந்திருக்குது. இன்னொரு ஒரு தொடர்பு இருக்கு. எனக்கு இந்த கோவிடுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. அதாவது டிபி வந்தது, அதுவும் குடல்ல வந்தது. ஒரு 30 கிலோஸ் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. என்னால சாப்பிட முடியல, ஏன் தண்ணி கூட எடுத்துக்க முடியல. அந்த மாதிரி இருக்கிறப்ப பாலகிருஷ்ண சார் சேத்து விஞ்ஞானத்தை தமிழ்ல உலக நாடுகள் அனைத்துக்குமே நான் கொடுக்குறேன், தமிழ் மக்கள் எங்கெங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோம், உன் சங்கல்பம் உன்னை காப்பாத்தும் சொன்னாரு. நான் எங்க இந்த ஒவ்வொரு நாடும் போய் இதெல்லாம் சொல்லிக்க முடியும்? எனக்கு அந்த சங்கல்பம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. பட் இருந்தாலும் உயிர் பிழைக்கணும் என்ற ஒரு ஆசை, அந்த சங்கல்பத்தை நான் எடுத்துக்கிட்டேன். பட் இப்ப பாருங்க, என் அதிர்ஷ்டம் இந்த ஜூம் வந்ததுனால நான் இங்க என் வீட்லயே உட்கார்ந்து கொண்டு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது சொல்ல முடிஞ்சது. அதனால்தான் முதல்ல சேத் ஒர்க் ஷாப் வந்ததோ என்னமோ எனக்கு தெரியாது. இது சேத் ஒர்க் ஷாப்புக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. மை டியர் மாஸ்டர்ஸ், சேத் இவர் சொன்னேன்ல, ஜீசஸ் இருந்த காலத்துல இருந்தாரு, பல பிறவிகள் எடுத்தாரு, ஒரு பெண்ணா பிறந்தாரு, 10 குழந்தைகளோட ரொம்ப கஷ்டமான ஒரு பிறவி, இந்த மாதிரி பல பிறவிகளை எடுத்து இப்பொழுது முக்தி அடைந்து விட்டு ஒரு பூர்ணாத்மாவாக இருக்கிறாரு. சொல்ல போனா இந்த 2000 வருஷம் காலம் என்பது இவ்வளவு ஆன்மீகத்துல ஒரு முதிர்ச்சி அடைவது என்பது மிக 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 கடினம். ஆனா அவர் அதை சாதிச்சிருக்கிறாரு. ஜீசஸ் இருக்கிறப்ப அவருக்கு ஆன்மீகத்தை பத்தி எதுவும் தெரியாது. பட் இப்ப ஆன்மீகத்துல இந்த பூமிக்கு சொல்ற அளவுக்கு ஒரு மாபெரும் ஆசானாக, அதாவது அவர் இப்ப 7th டைமென்ஷன்ல இருக்கிறாரு, 6th டைமென்ஷன்ல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அவ்வளவு பெரிய டைமென்ஷனுக்கு போயிருக்கிறாருன்னா அந்த சாதனையை நாம என்னன்னு சொல்ல முடியும்? சேத் என்பவர் யாருன்னு புரிந்துக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 100 ஓஷோ சேர்ந்தா ஒரு லோப்சாங் ராம்பா, 100 லோப்சாங் ராம்பா சேர்ந்தா ஒரு சேத். இன்னும் இருக்க முடியல, 100 சேத்து சேர்ந்தா ஒரு பத்ரிஜி. எஸ், நாம எல்லாருமே பத்ரிஜிக்கும் பிஎஸ்எஸ்எம்முக்கும் இதுல இருக்கிறதுக்கு நாம எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த சேத்து விஞ்ஞானம் என்பது 1964ல இருந்து 1984 வரைக்கும் சேனலிங் மூலமா கொடுத்தாரு. சேனலிங்னா அந்த மேலுலக ஆன்மா இந்த பூமிக்கு வராது. ஆனா பூமியில இருக்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக தன் ஞானத்தை கொடுக்கிறார். இதுதான் சேனலிங். ரெண்டாவது, சேத் என்பது கூட அவர் பெயர் கிடையாது. இது பூலோகத்துக்காக வைத்துக்கொண்ட பெயர்.
ரெண்டாவது, இப்ப சேத்துன்னு சொல்லி ஒரு உருவப்படத்தை நம்ம ஃபிளையர்ல போட்டு இருக்கிறோம். அது கூட நாம கிரியேட் பண்ணதா தவிர அவர் எப்படி இருப்பார் என்பது நமக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு கண்ணுகளுக்கு புலப்பட மாட்டேன், நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி உங்களால பார்க்க இயலாது. ஏன் என்றால் நீங்க எனக்கு படம் போட்டு பூஜை பண்ணி என்னை கடவுள் ஆக்கிடுவீங்க. அதனால என் ஞானத்தை மாத்திரம் எடுத்துக்கோங்க, இதை நான் உங்களுக்கு தந்தா அது ஆபத்தாக முடியும்னு. ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு, இன்னொரு பக்கம் சிரிப்பும் வருது. நம்மளுடைய அஞ்ஞானம் என்பது மேலுலக ஆசான் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கு. யாராவது வந்து ஏதாவது சொன்னதை நாம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தாம எவ்வளவு நல்லா சொல்லியிருக்கிற இவங்க எல்லாம் மகான்கள்பா, நமக்கெல்லாம் இது எங்கிருந்து வரும், நம்மளுடைய புண்ணியம் இதெல்லாம் கேட்கறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாரையுமே நாம வந்து வணங்க ஆரம்பிக்கிறோம். நாம கேட்கறதுக்கு இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறோம்னா அவங்க கேட்கறதுக்காக சொல்லலையே, இவ்வளவும் கஷ்டப்பட்டு 20 வருடங்கள் கேட்கறதுக்காக சொன்னாங்க. புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டதை அங்கீகரிக்கணும். முதல்ல அங்கீகரிப்பதுதான் இங்க மிக மிக கடினமான விஷயமா இருக்கு. அங்கீகரித்ததை நாம் வந்து செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தினால் மட்டுமே நாம் ஆசான் என்று மாற முடியும். மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த சேத்து விஞ்ஞானத்துக்கு வரும்போது நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னாடி நமக்கு எவ்வளவோ ஞானங்கள் இருந்திருக்கலாம், நாம் பல புத்தகங்களை படித்திருக்கலாம், நமக்கு எவ்வளவோ தெரிந்திருக்கலாம், நாம் ஒரு சீனியர் மாஸ்டராக இருந்திருக்கலாம், இன்னும் எத்தனை இருந்திருக்கலாம். அதை அனைத்தையும் ஒரு பக்கத்துல வச்சுட்டு நாம இப்ப ஒரு ஓப்பன் மைண்ட்ல இருக்கணும். அந்த ஓப்பன் மைண்ட்ல இருக்கிறப்பதான் நாம இதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ளாத அளவிற்கு இது ஒன்றும் கடினமா இல்லை, இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒருவேளை அது ஈஸியா இருக்கிறது தான் நமக்கு ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கோ தெரியல. சோ அந்த ஓப்பன் மைண்ட்ல இருந்தால் மட்டுமே இது அனைத்தையும் நாம தெரிஞ்சுக்க முடியும் என்று நான் வந்து எனக்கு தெரிந்த இந்த ஆன்மீக ஞானத்தை ஜேன் ராபர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சு கொண்டிருக்கிறேன். இதை சொல்வதன் மூலம் என்னை நான் உயர்த்திக் கொள்கிறேனே தவிர நான் ஒரு ஆசானாகவோ ஒரு கைடாகவோ ஒரு கடவுளாகவோ இருந்து உங்களுக்கு இது நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். ஐ ஆம் ஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட். எனக்கு தெரிந்ததை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஷேர் பண்ணிக்கிறதன் மூலம் நான் உயர்வு பெறுகிறேனே தவிர உங்களுக்கு ஏதோ நான் செய்கிறேன் என்ற ஒரு பாவனை என்பது எனக்கு எதுவும் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு? சைத்தன்யம் என்பது பரிணாமம் அடைய வேண்டும். பரிணாமம் அடைந்த இந்த சைத்தன்யம் என்பது நல்லா விஸ்தரிக்க வேண்டும். இதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? நாம வந்து பாவப்பட்ட ஜென்மங்கள், நாம கெட்டவர்கள் என்று சொல்பவர்களின் பேச்சை நீங்கள் தயவு செய்து கேட்க வேண்டாம், அதனை அங்கீகரிக்க வேண்டாம். நீங்கள் பல தண்டனைகளை அனுபவித்து துக்கங்களை ஏற்றிக்கொண்டு ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆன்மீகம் என்பது கிடைக்கும், ஆன்மீகம் வரும் என்று சொல்பவர்களின் போதனைகளை தயவு செய்து விட்டு விடுங்கள். இதை அனைத்தையும் ஆன்மீக ஞானத்திற்கு அவசியமே இல்லை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் உங்களால் இந்த ஆன்மீக ஞானத்தை பெற முடியும். இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா நமக்குன்னு ஒரு அக உலகம் இருக்கு. நம் அகக்கண்களை நாம் திறந்து கொண்டால் இந்த ஞானத்தை அனைத்தையும் நம்மளால் பெற முடியும். எப்பொழுது இந்த ஆன்ம ஞானத்தை பெறுகிறோமோ நம்மளுடைய சைத்தன்யம் என்பது வளரும். எப்போ சைத்தன்யம் வளருதோ அப்ப நாம ஆன்ம ஞானிகளாக மாறுறோம். அந்த ஆன்ம ஞானிகளாக மாறுவதற்காகத்தான் இந்த பூமியிலே நாம் இந்த பிறவி என்பதை எடுத்திருக்கிறோமே தவிர வேற எதற்காகவும் இல்லை. நமக்குள்ளே அபாரமான சக்தி என்பது இருக்கு, ஞான செல்வம் இருக்கு, ஆன்ம சக்தி இருக்கு. இதை அனைத்தையும் பல கோணங்களில் நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மளால் சுதந்திரமாக இந்த பூமியில் வாழ இயலும். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா
இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்த பூமியில் ஆன்மீக புரட்சி என்பது நடக்க போகிறது. இந்த பூமி என்பது 5வது பரிமாணத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கிறது. அங்கே இந்த ஆன்மீக விஞ்ஞானம் தெரிந்தால் மட்டுமே நம்மளால் வாழ முடியும். இந்த வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, ஆன்மீக விஞ்ஞானம் இது அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும். இங்க ஞானம் வளர வளர அங்கே நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஏறிக்கொண்டே வரும். அந்த ஃப்ரீக்வன்சி ஏறினால் மட்டுமே நாம் அந்த 5வது பரிணாமத்தில் அந்த பூமியில் நம்மளால் வாழ முடியும். ஏனென்றால் பூமி அந்த ஒரு நிலைக்கு போகும் போது நம்மளை நாமும் கூட உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த வைப்ரேஷன் எனர்ஜிக்கு நாம மேட்ச் ஆனால் மட்டுமே இந்த பூமியில நாம வாழ இயலும். சிம்பிளா சொல்லணும்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஸ்வர்க்கம் என்பது இந்த பூமியிலே மலர போகிறது. எல்லாமே பக்தி மார்க்கத்திலேயோ இல்ல வேற ஒரு இதுலயே சொல்றது என்ன, நாம எதற்காக இதையெல்லாம் பயிற்சி செய்யறோம்? இந்த கடவுள் வணங்குறதாவது எதுக்கு? ஸ்வர்க்கத்துக்காக. அந்த ஸ்வர்க்கமே இந்த பூமிக்கு வருதுன்னா அதுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்தனைக்கும் ஆன்மீக சாஸ்திரம்னா என்ன? அகசாஸ்திரம். நம்மளுக்கென்று ஒரு அக உலகம் இருக்கு. அந்த அக உலகத்தில் இருந்து வரும் ஞானமே ஆன்மீக ஞானம். இந்த ஆன்மீக ஞானம் தான் யதார்த்த ஞானம். இந்த யதார்த்த ஞானத்தோடு தான் இந்த பூமியிலே நம்மால் ஆனந்தமாக இருக்க முடியும். இப்ப நாம இந்த பூமியில எனக்கு வாழ்க்கை என்பது சரியா அமையல, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கல, மத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? ஒரு சோகத்தோடையும் ஒரு தவிப்போடையும் ஒரு துக்கங்களோடையும் இந்த வாழ்க்கை இருக்குதுன்னு நாம நினைச்சா நமக்கு ஆன்மீக ஞானம் இல்லை என்று அர்த்தம். அப்ப ஆன்மீக ஞானம் இருக்குதுன்னு சொல்லி எப்ப நமக்கு தெரியும்? நமக்கென்று ஒரு மெஷர்மெண்ட் அளவுகோல் இருக்கணும் இல்ல? எப்போ இந்த வாழ்க்கை எனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் முழுமையான ஆன்ம ஞானத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். திருப்தி என்பது எங்க கிடைக்குது? காசு பணம் இருந்தா கிடைக்கிறது கிடையாது. இப்ப நமக்கு இருக்கிற பேரு புகழ், நம்ம செய்யற வேலை, நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ், இது எதுவும் அளவுகோல் கிடையாது. இது எதுவும் ஆன்ம ஞானத்துக்கு உதவாது. நாம் இங்கிருந்து ஒரு ஞானத்தை மாத்திரமே மேலுலகத்திற்கு கொண்டு செல்ல போகிறோமே தவிர இங்கிருந்து நமக்கு இருக்கிற செல்வமோ பேரோ புகழோ படிப்போ ஒரு நையா பைசா கூட இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போகவே முடியாது. நம்ம கூட வர்றது எல்லாமே நாம கத்துக்கொண்ட இந்த ஆன்ம ஞானம் மட்டுமே. இதுல இருந்து வர ஞானம் தான் அது உண்மையான ஞானம் எனப்படும். நமக்கென்று ஒரு அக உலகம் இருக்கிறது. அந்த அக உலகத்தில் அகசக்தி என்பது இருக்கிறது. அந்த அகசக்தியை நாம அது எனர்ஜி டைனமிக்ஸ் சொல்றோம். அந்த அகசக்தியினுடைய டைனமிக்ஸை தெரிந்து கொண்டு இங்கே இந்த பூமியில நாம் வாழ்வதுதான் உண்மையான ஒரு வாழ்வு. அதற்காக தான் நம்ம பிரிவு எடுத்திருக்கிறோம். நம்மளுடைய அகசக்தியை பொறுத்தே நம்மளுடைய எமோஷன்ஸ் ஆகட்டும், யோசனைகள் ஆகட்டும், ஃபீலிங்ஸ் ஆகட்டும், நம்பிக்கைகள் ஆகட்டும், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த பௌதிக வாழ்வில நிகழ்வுகளாக மாறுகிறது. அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு சைத்தன்ய பரிணாமம் பிளஸ் இந்த ஞானம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பூமியில நாம இருக்கிறோம். நம்மளுடைய ஞானம் வளர வளர நம்ம சைத்தன்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நம் சைத்தன்யமும் ஞானமும் வளர வளர இந்த ஆன்ம சக்தி என்பது பெருகிக் கொண்டே இருக்கும். அபாரமான ஆன்மீக செல்வம் என்பது இங்க இருக்கு. ஆனா இங்க நம்மளுடைய வாழ்க்கை ஆன்மீகம் மாத்திரம் சார்ந்தது கிடையாது, பௌதிகம் மாத்திரம் சார்ந்ததும் கிடையாது. இரண்டும் சேர்ந்து பின்னி நாம ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நம் வாழ்க்கைக்கு ஆன்மீகமும் பௌதிகமும் 2 சக்கரங்களாக இருக்கிறது. இவை இரண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருந்தால் அது முழுமை அடையாது. எப்பொழுது நாம் ஆன்மீகமாக இருக்கிறோமோ அப்பொழுது நாம ரொம்ப சகஜமாக இருப்போம். எப்போ நம்ம சகஜமாக இருப்போமோ அப்பொழுது நம்ம வாழ்க்கை என்பது ரொம்ப இயல்பாக இருக்கும். என்னால எதுவுமே முடியாது,
நான் ஒரு உதவாக்கற, எனக்கு சோர்வா இருக்கிறது, இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி பேசுறது அனைத்தையுமே நாம நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எதுவாக யோசிக்கிறோமோ, எதுவாக பேசுகிறோமோ, அதுவாகத்தான் நாம இருக்கிறோம். நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக நமக்கு இருக்கும் இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் போகும்போது, அதாவது மேகங்கள் மறைந்து விட்டால் சூரியன் நமக்கு தெரிவது போல் இந்த நெகட்டிவ் எண்ணங்களிலிருந்து நம்ம வெளியில வந்துட்டா நம்மளுடைய ஆன்ம சூரியன் என்பது மிக பிரகாசமாக இருக்கும். நம் வாழ்க்கை அனுபவங்கள் இம்மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று நம்ம இது தெரிந்து கொண்டுதான் நம்ம வந்திருக்கிறோம். இது அனைத்தையுமே நமக்கு தெரியும், இப்படித்தான் இருக்கணும்னு. அதற்காகத்தான் நாம எப்பொழுதும் பழச பத்தி எதுவுமே நினைக்காம, வரப்போற நாட்களை பத்தி எதுவும் சிந்திக்காம, இப்போ இருக்கிற இந்த நிகழ்காலத்தில் நாம இருக்க கத்துக்கணும். நிகழ்காலம் ஒன்றே நாம் ஆனந்தமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கும். நம் வாஸ்தவத்தை நாமே தான் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பல தடவை சொல்ல 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 அதுக்கு ஏற்றவாறு நம்மை சுத்தி ஒரு எனர்ஜி என்பது உருவாகும். அந்த எனர்ஜியில நாம இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இது ஏன் நடக்குது என்ற ஒரு புரிதல் என்பது நமக்கு கண்டிப்பாக வரும். அந்த புரிதல் நமக்கு வரும்போது நம்ம வாழ்க்கை என்பது நமக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அந்த எளிமையாக நம்ம வாழ்க்கை மாற வரைக்கும் நம்மளுடைய ஆன்ம சக்தி என்பது நாம பெருக்கிக் கொண்டே இருக்கணும். ஒன்றை விட்டு இன்னொன்று மூலமாக நாம இங்க எதுவுமே செய்ய முடியாது. 2வது, ஆன்மீகம்னா என்ன? நாம மாத்திரம் இங்கே சைத்தன்ய பரிணாமம் அடைவது மாத்திரம் கிடையாது. நம்மை சேர்ந்து இந்த பூமியிலே பல கோடி ஜீவராசிகள் இருக்கு. அந்த பல கோடி ஜீவராசிகள் அனைத்தும் அது சைதன்ய பரிணாமம் வளர்ச்சி அடைய நம்மளுடைய உதவியை நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த பூமியில் ஒரே மாதிரியாகத்தான் அவரவருடைய வாழ்க்கை வாழ்வதற்காக இங்க பிறவி எடுத்திருக்கிறோம். அதற்காக அனைத்து ஜீவராசிகள் மேல் நம்மளுடைய ஆதிக்கத்தை எக்காரணம் கொண்டும் நாம் செலுத்தக்கூடாது. நாம் அதற்கு உதவி புரிய வேண்டும். ஆனா இப்ப என்ன நடக்குது? அதுக்கு உதவி செய்யறது அப்புறம் இருக்கட்டும், ஆனா அதனுடைய பிராணனைக்கு கூட உத்தரவாதம் இல்லாமல் அதனை நாம் ஒரு உணவாக எடுத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உணவாக இருப்பதற்காக அந்த விலங்குகள் எதுவும் படைக்கப்படவில்லை. இது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா இப்ப இதெல்லாம் ஏன் இவ்வளவு அவசியமா தெரிஞ்சுக்கணும்னா, உண்மையிலே இந்த மில்லினியம் இயர் 2000 இயர்ஸ் வந்தப்போ கண்டிப்பா இந்த பூமி என்பது மூழ்கி இருக்கணும். ஆனா அங்கேயும் நமக்கு ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது 2012 வரைக்கும். நம்ம மைண்ட் கேலண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2012 வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பூமி எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ யாருக்கும் தெரியாது. ஒண்ணு பரிணாம வளர்ச்சி அடையலாம், இல்லைன்னா இந்த பூமி என்பது இல்லாமலேயே போய்விடலாம். ஆனா 2012க்கு அப்புறம் கூட மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு என்பது நமக்கு தரப்பட்டிருக்கு. மை டியர் மாஸ்டர்ஸ், எப்பவுமே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்க முடியாது. இப்பொழுது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பு என்பது கடைசி வாய்ப்பு. 2030 வரைக்கும் தான் நமக்கு இந்த வாய்ப்பு என்பது இருக்கு. நமக்கு இன்னும் 6 வருஷம் மாத்திரமே இருக்கு. அதற்குள்ளே நாம் சைத்தன்ய பரிணாமம் அடைந்து நாம் ஒரு ஆசானாக மாறி மற்றவர்களுடைய சைத்தன்ய பரிணாமத்திற்கும் கூட நாம உதவிகரமா இருக்கணும். ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா நண்பர்களே? இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சைத்தன்ய பரிணாமம் அடைந்து அசென்ஷனுக்காக தயாராக இருக்கிறது. பாலா போன இந்த மனுஷன் மாத்திரம்தான் இன்னுமே ரெடி ஆகல. அது அனைத்துமே இவன் எப்படி எப்போ ரெடி ஆகுவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த உயிரினங்கள் எல்லாமே நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்காக பல எனர்ஜிஸும் பல வைப்ரேஷன் நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. வாய் இல்லாத ஜீவன் அது இந்த எஞ்சான் உடம்பு, நான் தான் இந்த ஜீவராசிகளிலேயே நம்பர் 1ன்னு சொல்லிக்கிற இந்த மமதை பிடிச்ச இந்த மனுஷனுக்கு அது உதவிகரமா இருக்கு.
அனைத்தும் தெரிந்த நாம் அதற்கு ஒரு பாதுகாப்பு தராமல் இந்த மாதிரி இருப்பது எதுவரைக்கும் நல்லது என்பதை, சரியானது என்பதை நமக்கு நாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கையை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் நாம் இந்த பல பிறவிகள் எடுத்து இந்த பரிணாம வளர்ச்சிக்காகத்தான் இந்த பிறவியிலும் நாம இருக்கிறோம். இப்போ ஒரு 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இருக்கு. அதுல திடீர்னு நீங்க ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு லைன் வாசிச்சா அதுல இருந்து ஏதாவது புரியுமா? அதே மாதிரிதான் இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நாமளே திட்டமிட்டு கொண்டு இங்கே நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இதில் நாம் அனைவரும் நடிக்கத்தான் வந்திருக்கிறோம். இந்த உலகம் எனும் நாடக மேடையில் நம் குடும்பம் என்பது இன்னொரு சிறிய மேடை. இதுல நாம என்ன பண்றோம்னா, நம்ம பாத்திரத்தை நாம ஒரு பாத்திரமாக எண்ணாமல் அதுல நடிக்காமல் நாம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ப்ராப்ளம். எப்ப நாம் அதுல ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ இந்த பந்தங்கள் என்பது உருவாகுது. இந்த பந்தங்கள் என்பது நம் கால்களை கட்டி விடுகிறது. எப்பொழுது இதை நாம் புரிந்து கொள்கிறோமோ, நாம மாத்திரம் இல்லை, இந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் கூட அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காகத்தான் இங்க வந்திருக்கிறாங்க. அதை நாம் புரிந்து கொண்டால் நம்மளுடைய வளர்ச்சி என்பது மிக விரைவாக இருக்கும். இப்ப பல பேர் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ஞானத்துக்கு 20 வருஷம் ஆச்சு, நீங்க எல்லாம் சீனியர் மாஸ்டர்ஸ், அதனால உங்களுக்கு இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு, பத்ரிஜி கூட பயணம் செஞ்சிருக்கிறீங்க. மை டியர் மாஸ்டர்ஸ், ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே தெரியாத சேர்த்து இந்த 2000 இயர்ஸுக்குள்ள இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறாருன்னா நம்மளாலையும் அந்த வளர்ச்சியை பெற முடியும். வேண்டியதெல்லாம் என்ன? ஒன்று சாதனை செய்ய வேண்டும், நம் ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதன் மூலம் நாம் அதற்கு ஆசைப்பட வேண்டும். என்னாலையும் ஆன்மீகத்தில் உயர்நிலையில் இப்பொழுதே இந்த நொடியில் இருந்து நான் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க செஞ்சது இப்ப நமக்கு வருமானா? கண்டிப்பா வரும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்ப கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, IPL. நிறைய சிக்ஸர்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் அடிச்சாங்களா? இந்த கவாஸ்கர், குண்டப்பா விஸ்வநாத், வென்சர்கரா இருக்கிற காலத்துல 4 தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பவுண்டரிஸ். சிக்ஸர் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர், அத்தி பூத்தா மாதிரி. அவர்களும் கிரிக்கெட்டர் தானே, அவங்களும் எத்தனையோ சாதனைகளை படைத்திருக்கிறாங்க, எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் வந்தது. அவங்களால அப்ப ஏன் அடிக்க முடியல? அதுக்கப்புறம் தெண்டுல்கர் ஆகட்டும், மத்தவங்க ஆகட்டும், கொஞ்சம் சிக்ஸர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தோனி, கோஹ்லி அவங்க வந்தப்ப இன்னும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு IPL சிக்ஸர் அடிக்காத பிளேயரே இல்லை. டெய்லண்டர்ஸ் கூட இன்னைக்கு சிக்ஸர்ஸ் அடிக்கிறாங்க. அதை வச்சு நாம கவாஸ்கர் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவரெல்லாம் பெருசா சிக்ஸர் எல்லாம் அடிக்கல. 10,000 ரன்கள் முதல் எடுத்திருக்கலாம், ஆனா சிக்ஸர் அடிக்கலையேன்னு சொல்லி அவங்கள பத்தி நம்ம ஏதாவது குறைச்சி எடை போடுறோமா? இல்ல. இப்ப எப்படி எல்லாரும் சிக்ஸர்ஸ் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்தாலும் கூட நீங்கள் நினைத்தால் ஆன்மீகத்தில் உயர்நிலைக்கு வர முடியும். இன்னும் எனக்கு எவ்வளவு நாம சாதனை செய்கிறோமோ, அதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோமோ, நமக்கு உண்டான அந்த இச்சைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வளர்ச்சி என்பது இருக்கும். நம் வளர்ச்சி நம் கையில் மட்டுமே. நம் கையில் இருக்கும் நம் வளர்ச்சியை நாம விட்டுட்டு நாம அடுத்தவங்களோடு எக்காரணத்தை கொண்டும் ஒரு கம்பேரிசன் என்பது பண்ணக்கூடாது. ஒருவேளை கம்பேரிசன் பண்ணாலும் போட்டி, பொறாமை, வைத்தெரிச்சல் இது எதுவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு தனிமை வாய்ந்த ஒரு பிறவியாகத்தான் இருக்கிறது. அதாவது யூனிக்னு சொல்லுவாங்க. எல்லாருமே யூனிக், யாரோடையும் யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நம்மளுடைய கோரிக்கை, அதுக்கு நாம செய்யும் சாதனை, இவ்விரண்டும் இருந்தால் நம் அகசக்தியை
அக உலகத்திலிருந்து அகக்கண் மூலமாக நாம் அனைத்தையும் பெற முடியும். மை டியர் மாஸ்டர்ஸ், அகக்கண் என்றால் இது 3வது கண், எனக்கு 3வது கண் இல்லை, மற்றவங்க எல்லாம் பார்க்கறாங்க, என்னால பார்க்க முடியலன்னா, பார்க்கறது என்பது 3ஆம் கண்ல அது ஒரு பகுதி மாத்திரமே. பார்க்கறதும் புரிந்து கொள்வதும் இன்ட்யூஷன்ஸ் வர்றதும் அனைத்தும் தெரிந்து கொள்வதும் நமக்கு அனைத்தையும் புரிந்து கொள்வதும் இவை அனைத்தும் கூட 3rd ஐ லெவல் என்றே நாம சொல்ல முடியும். சைத்தன்ய சக்தி. இப்ப சைத்தன்யம் விடிவடையணும் இத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, இத்தனைக்கும் இந்த சைத்தன்யம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப ஆட்டம்ஸ் என்று சொல்றோம், அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இந்த கரண்ட்னு சொல்றோம், அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? ஆனா நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் சைத்தன்யம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதனை நாம் உணர முடியும், அதனை பெருக்கிக் கொள்ள முடியும். சைத்தன்யம் என்றால் வேற எதுவும் கிடையாது, நாமத்தான் சைத்தன்யம். எப்பொழுது நாம் இந்த தேகம் இல்லை ஆன்மா என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே நாம சைத்தன்ய சக்தியாக மாறுகிறோம். இந்த சைத்தன்ய சக்தியை வளர்த்து கொண்டு நாம் ஒரு ஆன்ம ஞானியாக மாறுவதுதான் இங்கே நம்மளுடைய லட்சியம். இதற்கு பல நாகரிகங்கள் என்பது இந்த பூமியில உருவாகி இருக்கு, பல நாகரிகங்கள். இப்பொழுது நாம இருக்கும் நாகரிகத்தை விட மிக உயர்ந்த நாகரிகங்களும் இருக்கு, அதற்கு குறைவான தாழ்ந்த ஒரு நாகரிகங்களும் இருக்கு. இந்த நாகரிகங்களில பல விதமான பிறவிகள் என்பது இருந்திருக்கு. அதாவது மனித உடல், விலங்கு தலை, விலங்கு சரீரம், மனித தலை, இல்ல ஒரு பறவையின் முகம், மனிதனுடைய சரீரம், பறவையினுடைய சரீரம், மனிதனுடைய முகம், இந்த மாதிரி பலவிதமான உயிரினங்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறது. இப்போ நமக்கு தெரிந்த நாகரிகத்தை விட, நமக்கு தெரிந்த ஒரு டெக்னாலஜியை விட மிக உயர்ந்த டெக்னாலஜி என்பது அதற்கு முன்னாடி இருந்த நாகரிகங்களில் இருந்திருக்கிறது. இப்போ கூட கிசா பிரமிட்ல, அதாவது ஈஜிப்ட்ல இருக்கிற கிசா பிரமிட் மாதிரி இன்னைக்கும் கூட நம்மளால் காட்ட முடியாது. ஏன் கைலாசா டெம்பிள் மாதிரி எப்பொழுதும் நம்மளால காட்ட முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ நாம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற ராமர் பாலம், அதனை போல் இன்றைக்கும் கூட நம்மளால் கட்ட முடியாது. இதெல்லாம் எந்த டெக்னாலஜிக்கு சம்பந்தப்பட்டது? இந்த நாகரிகங்கள், அதாவது உயர்ந்தரமான நாகரிகங்களில ஃபார் எக்ஸாம்பிள் நாம எடுத்துக்கிட்டோம்னா அட்லாண்டிஸ் நாகரிகத்துல மிகப்பெரிய டெக்னாலஜி என்பது இருந்திருக்கு. இப்ப நமக்கு கூட அந்த விதமான டெக்னாலஜி இல்லைன்னு சொல்லலாம். அங்கெல்லாம் நமக்கு உடம்பு சரியா இல்லைன்னா ஒரு ரூமுக்கு போனா சரி, நம்ம எல்லாமே ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க இந்த வைப்ரேஷன் இருக்கிற ரூம்ல போங்க, இல்ல அந்த அரோமா தெரப்பி எடுத்துக்கோங்க, இல்ல இந்த கலர் தெரப்பி எடுத்துக்கோங்க. அங்க போய் 1 மணி நேரம் இருந்தா நம்ம பூரணமா சம்பூரண ஆரோக்கியத்தோடு வெளியில வரலாம். அந்த மாதிரி இப்ப நமக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை. சோ அந்த நாகரிகங்களில இருந்த அந்த டெக்னாலஜியே வேற. இப்ப ஏன் நாம இப்படி இருக்கிறோம்னா, டெக்னாலஜிக்கும் ஆன்ம ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எப்போ ஒரு நாகரிகம் என்பது ஆன்மீகத்துல உயர்ந்து இருக்கிறதோ அதுதான் ஒரு சிறந்த நாகரிகம் என்று சொல்லப்படும். இப்பொழுது நாம் இங்கே நமக்கு பௌதிக வாழ்வும் இருக்கு, ஆன்மீக வாழ்வும் இருக்கு. இங்க டெக்னாலஜியும் இருக்கு, அதே மாதிரி ஆன்மீகமும் இருக்கு. இப்ப ஆன்மீகம் இருக்கு, எல்லாருக்குமே நான் எல்லா நாடுகளுக்கும் போய் சொல்லணும்னா அது எப்ப ஆறுது? இப்ப இந்த ஜூம்ல இருக்கிறதுனால நீங்க ஆஸ்திரேலியால இருக்கிறீங்க, யூரோப்ல இருக்கிறீங்க, இந்தியாவில இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள் இருக்கிறீங்க, எல்லாரோடையும் நான் ஒரே நேரத்தில் உங்களோடு பேச முடிகிறது. இதன் மூலமாக இந்த ஆன்மீக விஞ்ஞானம் என்பது, ஆன்மீக வளர்ச்சி என்பது, ஆன்மீகத்தை பரப்புவது என்பது மிக எளிதாக மாறிவிட்டது. நமக்கு வருகின்ற இந்த டெக்னாலஜி என்பது நம் வாழ்க்கைக்கு சுகமானதாக இருக்கணும், அது நமக்கு உதவியாக இருக்கணும். அப்புறம் மை டியர் மாஸ்டர்ஸ்,
நாம எப்படி நினைக்கிறோமோ அதன்படி நம் வாழ்க்கை இருக்கும். நாம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு இந்த பூமி என்பது இருக்கும். எஸ் மை டியர் மாஸ்டர்ஸ், சரியாதான் கேட்டு இருக்கிறீங்க. நாம் நினைக்கிறதற்கு ஏற்றவாறு இந்த பூமி என்பது இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இது எதுவுமே சரியில்லை, இங்க எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல, இந்த பூமியில எதுவுமே ஒழுங்கா இல்ல, எல்லாமே கரப்டடா இருக்கு, எதையும் நம்ப முடியல, எதுவும் சாஸ்வதம்னு சொல்ல முடியல, நாளைக்கு என்பது எப்படி இருக்கும் என்ற ஒரு பயத்தோடு இருக்கிறோம். இது எல்லாமே நாம சொல்றதுக்கு காரணம் என்ன, இங்க இப்பொழுது இந்த ஊர்ல இப்படித்தானே நடக்குது, அதை வச்சுத்தானே என்னுடைய எண்ணம் என்பது இருக்குன்னு நாம நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நாம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு இந்த உலகம் என்பது இருக்கும். சோ இந்த உலகம் இப்போ நல்லா இருக்கணும்னா, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும்னா, ஒரு ஆன்மீக வளத்தோடு இருக்கணும்னா, இந்த சொர்க்கமாக இந்த பூமி இருக்கணும்னா யார் கையில இருக்கு, நம் கையிலே இருக்கு. இந்த பூமியிலே சொர்க்கம் மலரும், சொர்க்கமாக இது மாறும் என்று நாம நம்பினால் கண்டிப்பாக நம் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு, நம் இச்சைக்கு ஏற்றவாறு இந்த பூமி என்பது இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஆன்மீக சத்தியம். நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி இந்த பூமி இருக்கும். ஆனா நாம் என்ன சொல்றோம், அது இந்த மாதிரி இருக்கிறதுனால தானே நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், அங்க இல்லாததான் நான் நினைக்கிறேன், அங்க இருக்கிறது தானே நான் சொல்றேன். இதுல மீடியாவுடைய பங்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பிரிண்ட் மீடியா ஆகட்டும், இல்லை சோசியல் மீடியா ஆகட்டும், இல்ல நம்ம டிவியில இருக்கிற நியூஸ் மீடியா ஆகட்டும், அனைத்தும் நமக்கு நெகட்டிவிட்டியைத்தான் காமித்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதையும் தாண்டி எத்தனையோ நன்மைகள் என்பது இருக்கு, நல்ல மனுஷங்க என்ப இருக்கிறாங்க, எத்தனையோ நல்லது நடந்து கொண்டே இருக்கு. இங்க எனக்கு டைம் இல்ல, டைம் பர்மிட் பண்ணா இப்ப நான் ஒரு 100 நல்ல விஷயங்களை சொல்ல முடியும். விஷயங்கள்னா 100 நல்ல விஷயங்கள் இந்த நாட்டுல நடக்கிறது சொல்ல முடியும். அத்தனை இருக்கு. ஆனா அது எதையும் நாம பாக்குறது இல்ல, கண்டு கொள்றதே இல்ல. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன சிறிய கிராமம், அதற்கு ஒரு பெரியவர் ஊர் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த ஊருக்கு என்ன செய்யணும் பார்க்கும் போது நல்ல ரோட்ஸ் போடுறாரு, ஒரு ஸ்கூல்ஸ் கட்டுறாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா முதல்ல வேண்டியது கரண்ட். இப்போ இந்த கிராமங்களுக்குன்னு இந்த கவர்மெண்ட் என்ன செய்யறதுன்னு பார்த்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்னென்ன உதவிகள் வாங்க முடியுமோ தெரிந்து கொண்டு, அதனை தாண்டி இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து, முதல்ல எல்லாத்துக்கும் வேண்டியது ஒரு நல்ல கரண்ட் இருந்தால் மட்டுமே நமக்கு விளைச்சல் என்பது இருக்கு. அதாவது கிணறுகளில இருந்து நம்ம தண்ணிய எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்க முடியும். அந்த கரண்ட்டுக்காக பல கோடிகள் சேமிச்சு, பல கோடிகள் கடனாக வாங்கி பக்கத்திலேயே ஒரு விண்ட் மில்ல வைக்கிறாரு. அதற்கு அங்க இருந்து வர கரண்ட்ல இந்த எல்லா வளர்ச்சியும் செய்யறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துல அந்த பல கோடிகள் கடனை எல்லாமே தீருது. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு கிராமத்துக்கு மாத்திரம் 3 விண்மில் இருக்கு. இந்த நாட்டிலேயே ஒரு நல்ல கிராமம் என்ற விருதை தொடர்ந்து 5 முறை பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் யாரால வந்தது? ஒரு நபர் ஒரு ஊருக்கு நல்லது செய்யணும் என்று இருந்ததுனால வந்தது. அந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தால் கூட இந்த உலகம் என்பது மாறாதா? இந்த மாதிரி எத்தனையோ நன்மைகள் பல ஊர்களில் பல நல்லவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம பிஎம்சி இல்லையா, இந்த பிஎம்சியில இந்த மாலை மலருக்காக அந்த சூர்யா மேடம் எல்லாரையும் போட்டு நீங்க வரீங்களான்னு 1 மாசத்துக்கு முன்னாடியே இது எல்லாமே பிளான் பண்ணி நமக்கு தர்றாங்க. அந்த ஒரு நல்ல உள்ளத்தின் காரணமாக நமக்கு இங்க மாலை மலர்ல பல ஞானம் என்பது நம்மளால் பெற முடிகிறது. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும், ஒரு ஊரே மாறும். ஒவ்வொரு ஊரா மாறிக்கொண்டிருந்தால் நாடு மாறும். ஒவ்வொரு நாடும் மாறிக்கொண்டிருந்தால் இந்த பிரபஞ்சம் என்பது ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதனாலதான் ஜான ஜகத்தாகட்டும், பிரமிட் ஜகத்தாகட்டும், சாகாகார ஜகத்தாகட்டும்,
அனைத்தையுமே கண்டிப்பாக இந்த பூமியில் மலரும். இவை அனைத்தும் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துக்கும் தேவையானது என்ன? பணிவு. பணிவு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆன பணிவோடு நாம் இருக்கும் போதுதான் நம்முடைய ஆன்ம வளர்ச்சியும் இருக்கும். மற்றவர்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு நம்மளால் முடிந்த ஒரு சகாயத்தை நாம் செய்ய முடியும். பணிவு என்பது இருக்கும் போது மட்டுமே அவங்களுக்கு அந்த சகாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமே நமக்குள் வருகிறது. பணிவு இல்லைன்னா, அகங்காரத்தோடு இருந்தா, திமிராக நாம நடந்து கொண்டால், நாம யாரையும் மதிக்கலைன்னா, நமக்கு மரியாதை கௌரவம் யாருக்கும் கொடுக்கலைன்னா நமக்கும் எதுவும் வந்து சேராது, மற்றவர்களுக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சொல்லுவாங்க இல்ல, நிறைந்த குடம் தளராதுன்னு. அதே மாதிரித்தான் ஆன்மீக ஞானம் வளர 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 பணிவு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். சேர்த்து என்ன சொல்றாரு? இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்கிறேன். அது என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும், ரெண்டாவது இதெல்லாம் எனக்கு ஒரு ஜாய் அண்ட் ஃபன்னு சொல்றாரு. அவரே அவ்வளவு பணிவோடு நமக்கு இதை செய்யும் போது, இதனை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், இதனை நாம் பெற்றுக்கொண்டதின் மூலம் நமக்கு எதுக்கு ஒரு அகம் என்பது தேவையே இல்லை. கண்டிப்பாக ஆன்மீகம் மலர வேண்டும் என்றால், இத சொல்லுவாங்க இல்ல, தங்கத்துக்கு ஒரு வாசனை வந்தால் எப்படி இருக்கும்? தங்கம் அது உயர்ந்தா அதுக்கு ஒரு நறுமணம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ஆன்மீக ஞானத்தோடு பணிவு என்பது இருக்க வேண்டும். நாம் பல பேரை பார்த்திருக்கிறோம். அதிலும் முக்கியமாக நம் பத்ரிஜியை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கிட்ட இருக்கிற அந்த பணிவு என்பது நம்ம எல்லாரையுமே அரவணைச்சுக்கிட்டு நமக்கு எல்லாத்தையுமே தந்தார். அவர் இருக்கிற ஆன்ம ஞானத்தில் நாம் அவருடைய கால் தூசிக்கு கூட சமம் இல்லை. இருந்தாலும் அவரோடு சரிசமமாக நம்மையும் அவர் அரவணைச்சுக்கிட்டு அனைத்தையும் கொடுத்தார். நம் நண்பனை போல் அவர் இருந்தார். மறுபடியும் பத்ரிஜிக்கும் சேத் தாசானுக்கும் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.